பார்க்க போகிறோம்னா முட்டை கிரேவி பார்க்க போகிறோம். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சால். ஸோ அதனால அவளுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எக்கை வந்து பாயில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துங்க. எண்ணெய் கடுகுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர முடியல நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ, தக்காளி. என் பொண்ணோட பேசி எனக்கும் டொமேட்டோனே வந்துடுச்சு. அவதான் எங்க வீட்டு டீச்சர், எங்க பாப்பா. தக்காளின்னு சொல்லிட்டோம்னா போதும், அம்மா இது தக்காளி இல்லம்மா டொமேட்டோமா அப்படின்னு வந்து சொல்லுவா. தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வேகணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் தக்காளி. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் தக்காளி. குழந்தைகளுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். பெருசாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதனால ஸ்லைஸாக இருந்துச்சுன்னா அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போதான் அந்த தக்காளியோட டேஸ்ட் வந்து வரும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்ததை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ என்னென்ன சேர்த்துறோம்னா, இது வந்து வீட்லேயே அரைச்ச பொடி. அதாவது இது வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இந்த மாதிரி நம்ம மட்டன் ஐட்டம் செய்யும்போது, இந்த மாதிரி முட்டை கிரேவியெல்லாம் செய்யும்போது இந்த பொடி வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இது எப்படி இந்த பொடி தயாரிக்கிறது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் இது வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது காரம் இருக்காது, ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குறதுனால. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக வரமிளகா பொடி கொஞ்சமாக, ஏன்னா அதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும், நம்ம லைட்டாக கொஞ்சம் வரமிளகா பொடி சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சம் கரம் மசாலா லைட்டாக. நல்லா இந்த மாதிரி வந்துடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் என்ன ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் மஞ்சள், அது கூட கொஞ்சம் உப்பு, சால்ட் நமக்கு தேவையான அளவு இதில். நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எக்கு போடுறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கு போட்டு ஒரு கரெக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஃபைனலாக கொத்தமல்லி தழை கட் பண்ணதை கொடுக்கலாம். அவ்வளோதான், ரெடி, கொத்து மசால் ரெடி. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.